இவன் சேரனின் தளபதியாயிருக்க வேண்டும் என்று எண்ணி முடியன் நெருங்கினான். பருதிமாறன் குதிரையை திருப்புகையில் முடியன் மீண்டும் பருதியின் இடப்புறத்திற்கு மாறிக்கொண்டான். முடியனை நெருங்கிய பருதி இடப்புறத்தில் முழு வீச்சுடன் தாக்க முடியாமல் தடுமாற, வலக்கையின் வாளால் பருதியின் வாழ்வீச்சை தடுத்தவாறு நெருங்கிய முடியன் பருதியின் நெஞ்சை நோக்கி வாளை வீசினான். பருதி தடுமாறி குதிரையிலிருந்து முடியனின் எதிர்ப்பக்கத்தில் விழுந்தான். முடியன் வாளை திருப்பி அதன் சமமான புறத்தில் குதிரையின் பின்புறத்தில் தட்ட குதிரை விலகி ஓடியது. கீழே விழுந்து கிடந்த பருதி முடியனை திகைப்புடன் பார்க்க முடியன் மீண்டும் நெருங்கினான். பருதி சுதாரித்து எழுந்து நிற்க முடியன் வேகமாக தாக்க துவங்கினான். போரிட துவங்கிய சில கணங்களிலேயே தனக்கு இணையான வீரனில்லை என்று கணித்த முடியன் தாக்கும் வேகத்தை அதிகப்படுத்த பருதி தடுமாறினான். சற்று முன்னேறி பருதியின் நெஞ்சில் வாளை பாய்ச்சும் கணத்தில் இடையில் புகுந்தான் ஒரு யவன வீரன். முடியனை விட உயரமாகவும் பருமனாகவும் இருந்தவனின் நிறம், தோற்றம் என அனைத்தும் மாறுதலாயிருக்க அயல் நாட்டினன் என்பதை முடியன் புரிந்து கொண்டான். பரம்புக்கு எதிரான போரில் அயல் நாட்டினரின் படையையும் சேரன் அழைத்து வந்துள்ளான் என்பதை முடியன் உணர்ந்தபோது யவன வீரன் முடியனை அதிவேகமாக தாக்க துவங்கினான். யவன வீரனின் முதல் வீச்சை தடுத்த போதே அவனது வாழ்வீச்சில் வெளிப்பட்ட ஆற்றலை முடியன் உணர்ந்தான். இடம் வலமாய் மாறி மாறி யவனன் தாக்க முடியன் திறமையாக தாக்குகையில் பருதியும் யவனனுடன் இணைந்து கொண்டான். இருவரும் முன்னேறி வெறியுடன் தாக்க முடியன் தடுமாறினான். விராட வாட்படை வீரர்களை தொடர்ந்து கொடியூர் பாதையில் சென்ற விராட விற்படை வீரர்களும் தாவரங்களால் பாதிக்கப்பட அங்கு சென்றடைந்த கடம்பன் பெருங்கொடி மின்னை தாவரங்களை இனம் கண்டறிந்தான். பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு இனி இந்த இடத்தில் மருத்துவம் செய்ய இயலாது என்றெண்ணி அத்தாவரங்களை வெட்டி எறியுங்கள் என்று கத்தினான். சேர வீரர்கள் உடனடியாக தாவரங்களை வெட்டி எறிந்தனர். அவற்றை ஓரமாக எடுத்து செல்லுங்கள் என்று கடம்பன் கூற 4-5 வீரர்கள் தாவரங்களை சேகரித்து எடுத்து சென்றனர். அதன் பின்னரே அவர்களுக்கும் பாதிப்புகள் துவங்கியது. பாதிக்கப்பட்டவர்களை ஓரமாக அழைத்து செல்லுமாறு கூறிவிட்டு அடுத்திருந்த சேர வீரர்களை முதல் நிலைக்கு வரவழைத்த கடம்பன் மீண்டும் முன்னேறினான். மாயன்மலையை நோக்கி வரும் சேரனின் விற்படை வீரர்களை முதலில் அம்பெய்து வீழ்த்த கூடலன் உத்தரவிட்டிருந்ததால் பரம்பினர் சேரனின் விற்படை வீரர்களை குறிவைத்து அம்பெய்தனர். மாயன்மலையின் மேலிருந்த பாறைகள், சிறு மரங்களை கேடயமாய் கொண்டு பரம்பினர் தொடர்ந்து அம்பெய்ய அரை நாழிகையில் அனைத்து விற்படையினரும் வீழ்ந்தனர்.